ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மாவோட யூடியூப் சேனலில் நான் ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன். இன்னைக்கு புதுமையா என்ன டிஷ் செய்ய போறீங்க நேர்களுக்கு சொல்லி தாங்க பார்க்கலாம். வெந்நீர் எப்படி போடுவதுங்கறத சொல்லி தர போறேன். ஓகேயா? சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன், டென்ஷன் ஆகிடாதீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிரில் சிக்கன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நேராக சூப்பர் மார்க்கெட் போயிட்டு சிக்கன் லெக்ஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடலான்னு நினச்சேன். அப்போ தான் அந்த சைடில் வரும்போது பார்த்தா கிறிஸ்மஸ்க்காக வந்துட்டு ஸ்பெஷலான சில ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சாக்லேட்ஸு, கேக்கு, பேஸ்ட்ரி ஐட்டம் அப்படி இப்படின்னு எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரி, நம்ம வந்து குக்கிங்லேருந்து டைவர்ட் ஆக வேணாம் அப்படின்ட்டு பில் போடுறதுக்காக நேராக கவுண்டரில் வந்து நின்றுட்டேன். நேராக வீட்டுக்கு வந்த உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல்ல சிக்கன் லெக்ஸை நல்லா சுடுதண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டேன். கத்தி ரத்தம்லாம் பார்த்தோன்னே எங்கள் ஹவுஸ் ஓனரோட பையன் மறந்துட்டான். அப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சது நான் கத்தி எடுத்ததே இந்த சிக்கன் லெக்ஸில் கோடு போடுறதுக்காக தான்ட்டு. அந்த விஷயம் தெரிஞ்சோடனே அவன் என்னைய பார்த்து அப்படின்னு துப்பிட்டு ஓடிட்டான். அதான் கோடு போட்டு முடிச்சிட்டல, கத்தியை கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை தூக்கிட்டு போயிட்டான். சரி, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு சிக்கன் லெக்ஸை மேரினேட் பண்ணுறதுக்காக மசாலாலாம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்துட்டு எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்தார். அவர் வந்துட்டு மேரினேஷனுக்கு தேவையான மசாலாலாம் உனக்கு பக்காவாக மிக்ஸ் பண்ணி தரேன்ப்பா அப்படின்னு சொன்னார். மேரினேஷனுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணோம், அப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணோம், அப்புறம் சோயா சாஸ் ஆட் பண்ணோம். இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். கொஞ்சம் பட்டர், கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு லைட்டாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் வந்து செஞ்சுக்கிட்டோம் அந்த மேரினேஷன் மசாலாவை. சிக்கன் லெக்ஸில் வந்துட்டு மேரினேஷனுக்கு தேவையான மசாலாவை ஃபுல்லாக தடவிட்டு ஒரு 2 to 3 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். சிக்கனை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போடலாம் அப்படின்ட்டு போய் அலாரம் வச்சுட்டு நான் படுத்துட்டேன். கடமையை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே, போடா போடா. வணக்கம் அரசே. மன்னா, என்ன ஊங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன ஒப்படியா? வாரம் அமைச்சரே. நேராக வந்து ஓவனில் வச்சிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். இன்றைக்கி எங்கள் அம்மா சமையலை விட வேறு லெவலில் வந்து செய்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணேன். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அவனுக்குள்ளே வச்சதும் அவனை ஆன் பண்ணிட்டு ஹீட்டிங்கை வந்து 180 டிகிரியில் வச்சுட்டு டைமர் வந்து 25 to 30 minutes வச்சுருந்தேன். சிக்கன் நல்லா குக்காக இருக்கான்ட்டு அடிக்கடி எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாக குக் ஆனோன்னு அப்படியே நாங்கள் வெளில எடுத்தோம். வெளியே எடுத்து பார்த்தா சிக்கன் நல்லா ஜூஸியாக டெண்டரியாக வந்து நல்லா குக்காக இருந்துச்சு. தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே? வெயிட் பண்ணது போதும் அப்படின்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று போடுங்க, பிடிக்கலன்னா கமெண்ட்டில் கழுவி ஊற்றுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சார், மை பீஸ் எது? பீஸ் பீஸ் வேணா போகடிங்க, நாளை பண்ண வந்து வாங்கிக்கிறேன். வரல சார், போங்க சார், நீங்க தொலைச்சிருவேன். போங்க. பீஸ் கேக்குறான். படவர் மை பெஸ்ட் கிளைண்ட், பட் நோ பீஸ்.